எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு மைசூர் பாகு ரெசிபி தான் பண்ணிட்டு இருக்கேன். மைசூர் பாகு ஒரு 35 பீசஸ் கிட்ட வர மாதிரி அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஜென்ரல் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த 2 கப்பு சர்க்கரைக்கு நம்ம பாகு பாதம் பார்த்தீங்கன்னா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1.5 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் நிறையா வேணும் மைசூர் பாகுன்ட்டு. இந்த 1.5 கப்பு கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் விட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு ஜல்லடையோ இல்லை ஒரு ஃபில்டரோ வச்சு நம்ம அதை சலித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1.5 கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப்பு நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய்யை நல்லா அந்த கடலை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நெய் வேணாம் அப்படின்னா நம்ம அந்த 1.5 கப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில். நம்ம எந்த கப்பு யூஸ் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோ தான். ஸோ நான் இங்கே 1.5 கப்பு எடுத்திருக்கேன்னா அப்போது 2.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த 2.5 கப்பு சர்க்கரைக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 2 கப்பு தண்ணி. ஒரு பாத்திரத்தில் இந்த சர்க்கரை போட்டு இந்த 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட ஆரம்பிக்கலாம். இங்கே நான் கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பால். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் அழுக்கெலாம் இருக்கும்ல, அது கொதித்து வரும்போது அந்த அழுக்கெலாம் மேலோடு வந்துடும். அப்போ நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு அதை எடுத்துடலாம். பாகு பதம்னு பார்த்தா ஒரு கம்பி பதம் தான். நம்ம ஒரு ஸ்பூனில் அந்த பாகை எடுத்து கையில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒட்டும், ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒட்டும். அந்த ஸ்டேஜில் பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவை இந்த பாகில் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 பிளேட்ஸ் ரெடி பண்ணி வச்சு நெய்லாம் விட்டு சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பாகு ரெடியான உடனே ஈஸியாக கொட்டிடலாம். இந்த மைசூர் பாகு பண்ணுறதுக்கு 3 முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்று அடிகனமான பாத்திரம், நல்ல கனமான பாத்திரம் எடுத்துட்டா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குக்கிங் ஃப்ளேம் நம்ம எப்போதுமே மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஹையில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் கருகிடும், அடி பிடிச்சிரும் அடியில். மூணாவது பார்த்தீங்கன்னா கலரிண்டே இருக்கணும், விடாமல் நம்ம ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. நான் இங்கே 1.5 கப் நெய் எடுத்துட்டேன்ல, அது போக ஒரு 1/2 கப் நெய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டேன். இந்த பாகு கலரிண்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலரிண்டே இருந்தால் டேஸ்ட்டாக வரும். இதுக்கு குக்கிங் டைம் பார்த்தா 20 to 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நம்ம கலரிண்டே இருக்கும்போது அது ஒரு மாதிரி ஹெவியாக ஆக ஆரம்பிச்சிரும், புறையாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி கொட்டிடலாம். நல்ல ஸ்பூனில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துடலாம். நிறைய நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாயில் கரையும், இனிப்பும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.